நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணுகோம் ஸ்திரசர குருர்வேத விஷயம் தயம் சாட்சி சுத்தோ கரிரசீர கந்தாப்ஜனயனக கதி சங்கீ சக்ரி விமலகாவனமாலி ஸ்திர ருச்சிகி சரண்யோ லோகேசோ மம பவது கிருஷ்ணோக்ஷி விஷயக. உயர்ந்த நாராயணியத்தில் நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனுடைய அமிர்த மதனம்ன்ற ஒரு வைபவத்தை 27 தசகங்கள்ல அற்புதமாக அந்த 27 தசகத்தை பிரத்யேகமாக எடுத்துட்டு பூர்த்தி பண்ணார். அந்த தசகத்தை முடிச்ச பட்டத்ரி 28வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்க இருக்கார். என்ன சரித்திரம் நடந்துருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவதைகளும் அசுரலுமாக பகவான் மகாவிஷ்ணுவனுடைய நியமனத்தினால மந்திரமலையை மத்தாக வச்சு வாசுகின்ற பாம்பை நானாக வச்சு அது கீழே இறங்கும் போது மந்திரமலையை கூர்மாவதாரம் எடுத்தும் 1000 கைகளோடும் எல்லாரையும் விலக சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே தானே கடைய ஆரம்பிச்சுருக்கார். அவ்வளவு அற்புதமாக தேவர்கள்லாம் பூமாரி பொழியிறான்னு அமிர்த மதத்தினுடைய வைபவங்களை எல்லாம் அந்த 27வது தசகத்துல பட்டத்ரி பூர்த்தி பண்றாராம். 28வது தசகத்தை துவங்க இருக்கார். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஜெயதேவர் என்பவர் ஒரு அழகான அஷ்டபதியை எழுதினார். குருவாயூர் கஷேத்திரத்துல நாராயணியத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ, எவ்வளவு பொருத்தம் இருக்கோ, அந்த அளவுக்கு ஜெயதேவருடைய அஷ்டபதிக்கும் இருக்கு. காரணம், ஒவ்வொரு பூஜைக்காக கதவு மூடி இருக்கக்கூடிய சமயத்திலையும் குருவாயூர் கஷேத்திரத்துல இந்த ஜெயதேவருடைய ஒரு அஷ்டபதி இல்லாத அந்த கதவை திறக்கிறதே இல்லை. பரம்பரையாக இன்னைக்கும் அந்த அஷ்டபதியை பாடுறவா இருந்துட்டே இருக்கா. அப்ப இந்த அமிர்த மதனத்தை தினமுமே குருவாயூரப்பன் ஒரு அஷ்டபதியாக கேட்பானாம். அதைத்தான் இந்த தசகத்தை முடிக்கச்சே நாராயணியும் பட்டத்திரியும் நமக்கு ஞாபகப்படுத்துறார். க்ஷிதிரதி விபுலதரே தவ திஷ்டதி பிருஷ்டே தரணி தரண கின சக்கர கரிஷ்ட கேசவா திருத்த கஷ்யப ரூப ஜய ஜய தீசகரே. ஜய ஜய தீசகரேன்னு ஒவ்வொரு அஷ்டபதியும் பூர்த்தியாகும். எம்பெருமானுடைய ஒரு பிரபாவத்தை அதுல ஒவ்வொரு நாளும் குருவாயூர் கஷேத்திரத்துல குருவாயூரப்பா தாங்களே அந்த பார்க்கடல்ல மந்திரமலை வாசுகியை வச்சுண்டு தேவதைகளுக்காக இவ்வளவு க்ஷமப்பட்டு கலைஞ்ச உங்களுக்கு தேவதைகளுக்கு ஜெயம் ஏற்படணும்ன்றதுக்காக கேசவாதிருத்த கஷ்யப ரூப கூர்மாவதாரம் முதலிய அவதாரங்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய ஹரே குருவாயூரப்பா அப்படின்னு அந்த அஷ்டபதியை கேட்டு கேட்டுத்தான் குருவாயூரப்பன் கதவை திறப்பானாம். அதனால தான் நாராயண பட்டத்திரியும் அந்த அமிர்த மதனத்தை வர்ணிக்கும் போது அஷ்டபதி அங்க பட்டத்திரி பாடிண்டே இருக்கச்சே அஷ்டபதியும் ஒரு பக்கம் பாடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதே கவனத்தோட அதை கேட்டுண்டே இந்த அமிர்த மதனத்தினுடைய 27வது தசகத்தை முடிச்சவர் 28வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம். குருவாயூரப்பா கரளம் தரளானலம் புரஸ்தாத் ஜலதே உத்விஜ கால கால கூட்டமோ அமரஸ்துதிவாத மோதனிக்னோக கிரிசஸ்தல் நிபபோ பவத் பிரியார்த்தமோ. குருவாயூரப்பா தேவர்களை விளக்கிட்டு அசுரால விளக்கிட்டு நீயே கடைய ஆரம்பிச்சையே. அப்ப கடை ஆரம்பிக்க கூடிய சமயத்துல ஒரு பெரிய விபரீதம் அங்க நடந்ததாமே. என்னாச்சு? ஜலதே உத்விஜ கால கால கூட்டமும் ஒரு பெரிய ஆலகால விஷம் மாதிரி ஒரு விஷம் கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வாசுகியினுடைய விஷஜ்வாலை எல்லாரையும் அழிச்சுட்டு இருக்கு. இதுல ஆலகால விஷத்தை விட கடுமையான ஒரு விஷமானது கிளம்பெடுத்து இத பார்த்த உடனே தேவதைகள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சா. அப்ப அந்த விஷத்தை யார் அடக்கினா? சரித்திரத்தை தொடர்றார் நாராயண பட்டத்திரி. அதற்குள்ள நாம் இப்போது நாராயணியத்துல தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். என்ன திருக்கோயில்? தமிழ்நாட்டில தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில வந்தவாசியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் தென்னாங்கூர்.
அங்கு பாண்டுரங்கனுடைய ஆலயம் அமைந்திருப்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த பாண்டுரங்கனுடைய ஆலயத்திற்கு அருகிலேயே ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் அந்த மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ தென்னாங்கூரையும் நாம் அடைந்து விட்டோம். லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலின் வாசலிலே நிற்கின்றோம். கோபுரங்கள் எல்லாம் பெரியதாக இல்லாவிட்டாலும் கோயிலுக்கு எதிரே பாண்டுரங்கனுடைய கோபுரம் கம்பீரமாக இங்கே அமைந்துள்ளது. லட்சுமி நாராயணனுடைய கோயிலிலே சிறிய முகப்பு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. அந்த முகப்பிலே சிற்ப வடிவத்திலே லட்சுமி நாராயண பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களுடன் அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அபய அஸ்தத்துடன் ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு தாமரை பீடத்தின் மேலே லட்சுமி கையில் தாமரை பூவுடன் இப்படித்தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் மூலவராக உங்களுக்கு சேவையளிக்க உள்ளோம் என்பதை உணர்த்துகின்றார். மற்றொரு சிற்ப வடிவத்திலே இதே முகப்பிலே மகாலட்சுமி ஆனவள் கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு நாராயணியத்தின் 28வது தசகத்திலே நான் இவ்வாறுதான் அவதரிக்க இருக்கின்றேன் என்று நமக்கு காட்டுவது போல அபய வரத ஹஸ்தங்களுடனும் தாமரை பூவுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இந்த முகப்பு தரிசனத்துடன் உள்ளே நுழைந்து விட்டோம். உள்ளே பெரிய திருவடியான கருடனுடைய தனி சன்னதியை தரிசிக்கின்றோம். கருட பகவான் வழக்கம் போல நின்ற திருக்கோலத்திலே இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு தங்க கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு இறைக்கைகளும் அவருக்கு கவச்சம் சார்த்தப்பட்டு சாய்ந்த திருமுகத்தோடு கூப்பிய கைகளோடு சேவையளிக்கும் பெரிய திருவடியான அகன்ற தங்க திருவடியினுடைய தரிசனத்தை நாம் அடைந்து விட்டோம். கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இங்கு சிறிய சிறிய உற்சவ மூர்த்திகளுடைய தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது. முதலிலே யோக நரசிம்மரானவர் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு உயர்ந்த கிரீடத்துடன் யோக பட்டத்திலே தன்னுடைய 2 திருவடிகளையும் மடக்கிக் கொண்டு ஆச்சரியமாக கண்களை திறந்து கொண்டு நமக்கு சேவை அளிக்கின்றார். மற்றொரு விக்கிரகத்திலே லட்சுமியானவள் அமைதியான திருமுகத்துடன் மகாலட்சுமிக்கே உரிதான சாந்தத்துடன் திறந்த கண்களுடன் தனக்கே உண்டான புன்சிரிப்புடன் இரு கையிலும் தாமரை பூவை ஏந்திக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்துடன் நமக்கு காட்சியளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே ஒரு சுதர்சன வடிவத்திலே சுதர்சனாழ்வான் சிறிய சக்கர ரூபமாக நமக்கு காட்சியை அளிக்க லட்சுமி நாராயண பெருமாளுடைய திவ்ய திருக்கோயிலிலே யோக நரசிம்மர் லட்சுமி சக்கரம் சுதர்சன ஆழ்வானுடைய சொரூபத்தோடு நாம் நாராயணியத்திலே 28வது தசகத்திலே முதல் ஸ்லோகத்தில் ஆலகால விஷம் என்னாயிற்று என்பதை பட்டத்ரி வர்ணிப்பதை ஸ்ரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்ப அமரஸ்துதிவாதமோதனிக்னோ கிரிசஸ்த நிபபோ பவத் பிரியார்த்தமோ. திடீர்னு ஒரு ஆலகால விஷமானது ஏற்பட்டது. அந்த விஷத்தை யாராவது அடக்கணும், இல்லாத பானம் பண்ணணும், குடிக்கணும். அப்பத்தான் இந்த தேவதைகளுக்கு மறுபடியும் கடைய முடியும். இல்லைன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவா. சாகா வரமான அமிர்தம் வேணும்னு கடைய ஆரம்பிக்கிற சமயத்துல மகாவிஷ்ணுவே இவ்வளவு கட்டுப்பாடோடு கடைஞ்சிருக்கச்சே இந்த விஷம் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருத்தேன்னு உடனே மகாவிஷ்ணு சொன்னார், எல்லாரும் போய் கைலாசத்துல இருக்கக்கூடிய கைலாசபதியான பரமேஸ்வரனிடத்துல தியானம் பண்ணி அவர் இங்க அழிச்சுன்னு வாங்க, நானும் வருவேன். ஆனா இப்ப கடைஞ்சின்னு இருக்கேன், அவர் வந்து தான் இதுக்கு ஒரு தீர்வை காண முடியும்னு சொன்ன உடனே குருவாயூரப்ப அமரஸ்துதி வாதமோதனிக்னோகம் கிரிசஸ்தல் நிபபோ பவத் பிரியார்த்தம். எல்லாரும் நேர அங்கிருந்து கைலாசத்துக்கு ஓடி பரமேஸ்வரனே அந்த ஆலகால விஷத்தை அவர் தான் அருந்தனம்னு பக்தியோட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாளாம். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், ஆழிவாய் அலறி பொங்க ஆழிதம் தடக்கை அம்மன் பாழிவாயரவி வாங்கி படுவழி காட்டலோடும் ஊழிவாய் நெருப்போடப்ப உயிரெல்லாம் முடிக்கும் என்ன ஏழொடு 7 உலகமும் அஞ்ச எழுந்தது கால கூட்டமும். ஆலகால விஷம் வந்து மூவுலகத்தையும் அழிச்சுடுற மாதிரி அப்படி நின்றது. இவா போய் கைலாசத்துல முறையிட்ட உடனே பரமேஸ்வரன் சொன்னார், கவலையே படாதீங்க, நான் வந்து அந்த விஷத்தை உங்களுக்காக பானம் பண்றேன், எந்த விதமான கவலையும் வேண்டாம்.
அதுவும் ஸ்ரீமன் நாராயணனான மகாவிஷ்ணுவே என்னிடத்துல உங்களை அமைச்சிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் வாங்க. அவர் சிரமப்பட்டு கைலாசத்துக்கு வர வேண்டாம். அங்க வாசுகியை பிடிச்சுட்டு இருக்கார், கூர்மமா தாங்கிட்டு இருக்கார். நானே உங்களோட வந்து அந்த ஆலகால விஷத்தை பருகிறேன்னு பரமேஸ்வரன் குருவாயூரப்பா பரம கருணையோட இவர்களுடைய சோஸ்திரத்திற்கு மகிழ்ந்து மூவொரு முறையில் தாங்கி முத்தொழில் நடாத்து முக்கள் தேவனே உலகமெல்லாம் திருவுருவாகி நின்றாய் காவனவனங்களோடும் கலங்கள் மீன் நீ வீரன்னை தாவரும் கொடிய நஞ்சு தான் உண்ண கருத்துள் கொண்டால். மகான்கள் கேட்டா, யாருக்குத்தான் இப்படி ஒரு விஷத்தை சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வரும்? தைரியம் இருக்கட்டும், மனசு யாருக்கு வரும்? நான் பாத்துக்கிறேன்ட்டு ஓடி வந்தார். அங்கேருந்து பார்க்கடல்ல அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படியே தன் கையில எடுத்து கையில வச்சுட்டாராம். நானே சாப்பிடுறேன், எந்த விதமான ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்துல என்னாச்சுன்னா, அம்பாளான பார்வதி தேவி ஓடி வந்தாராம். ஆதிசங்கரர் நாராயண பட்டத்திரி சொன்ன விஷயத்தை ஆதிசங்கரர் தான் குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு பூஜா கிரமங்கள்லாம் ஏற்படுத்தினவர். அதுக்கப்புறம் தான் பட்டத்திரி உட்கார்ந்து நாராயணியத்தை எழுதிட்டு இருக்கார். ஆதிசங்கரருடைய அனுபவம் இருக்க, இவர் கையில் அப்படி விஷத்தை எடுத்து வச்சிருந்த உடனே சம்பிராந்தாஜாகா சிவாஜாகா பதி விலயபியா சர்வலோகோபதாபாத் சம்விக்னஸ்யா விஷ்ணுகோ சரபசபுமோகோ வாரண பிரேரணப்யம் மத்யே த்ரைசங்கவீஜம் அனுபவதி தனம் எத்ர காலாகலோஷ்டக சோயம் சர்வாபதானக சமயது நிசயம் நீலகண்டஸ்ய கண்டக. சிவபாதாதி கேசம்னு ஒரு சோஸ்திரம். அதில் ஆதிசங்கரர் சொன்னார், இவர் இப்படி கையில எடுத்து வச்சிட உடனே பார்வதி வந்து தடுத்தாளாம், கையை பிடிக்கிட்டாளாம். ஐயோ, நீங்க யாருக்குத்தான் தன்னுடைய கணவன் விஷத்தை சாப்பிடுறாருன்னு கண்ணெதிர பாக்கிறதுக்கு ஒரு பயம், ஒரு தைரியம் வரும், ஒரு பயம் இருக்காதா? பிடிக்கும்ட்டா அப்படியே. அப்ப பரமேஸ்வரன் சிரிச்சுண்டே, எனக்கு ஒன்னும் ஆகாது, என்ன சாப்பிடறதுக்கு விடுன்றாராம். பார்வதியினுடைய சகோதரனான குருவாயூரப்பா, நீ எதிர நின்று என்ன பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்றார். ஆதிசங்கருடைய பதப்பிரயோகம் வாரண பிரேரணாபியாம். வாரணம்னா பிரேரணம்னா ஒருத்தர் சாப்பிடு சாப்பிடுன்னு பிரேரணை பண்றா, ஒருத்தர் வேண்டாம் வேண்டான்னு வாரணம் பண்றா. வாரண பிரேரணத்துக்கு நடுவுல நீ தவிச்சுண்டே இருந்து இந்த சட்டுன்னு அதை உன்னுடைய நெஞ்சில விட்டுண்ட. அப்ப உன்னுடைய கழுத்துல தங்கி இத்தனை பேர் இருக்கக்கூடிய உனக்கு நீலகண்டஸ்ய கண்டக, நீலகண்டன் உனக்கு பேர் வந்தது அப்படின்னு இந்த ஆலகால விஷத்தினுடைய நீலகண்டனுடைய சரித்திரத்தை தொடர்றார் நாராயண பட்டத்திரி 28வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் வந்தவாசிக்கு அருகிலுள்ள தென்னாங்கூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேய சுவாமி, விசேஷமாக அத்திமரத்தாலான லட்சுமி அயக்ரீவ பெருமாள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.